வணக்கம். தமிழன் செய்தி கேளாம். சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் மாடித்தோட்டம் அமைத்து காய்கறிகள் காய்த்து குலுங்குகின்றன. மாணவ மாணவிகள் காய்கறி தோட்டத்தை ஆர்வத்துடன் பார்த்து மகிழ்ந்து தங்களது வீடுகளிலும் மாடித்தோட்டத்தை அமைத்து வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கடைவீதியில் சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் மாடித்தோட்டம் அமைத்து வெண்டை, கொத்தவரை, அவரை, காராமணி, மிளகாய், கத்திரி, மஞ்சள் பயிரிட்டு காய்கறிகள் தற்போது காய்த்து குலுங்கி வருகின்றன. காய்கறி தோட்டத்தில் காய்கறிகள் காய்த்து குலுங்குவதை பார்க்கும்போது மனதுக்கும் அமைதியும் கண்களுக்கும் விருந்தாகவும் அமைந்துள்ளது. முந்தைய காலங்களில் காய்கறி தோட்டம் வீடுகளில் அமைப்பது வழக்கம். ஆனால் தற்போது வீடுகளில் காய்கறி தோட்டம் அமைப்பது ஆண்டுக்காண்டு குறைந்து வருகிறது என்றே சொல்லலாம். வீடுகளில் காய்கறி தோட்டம் அமைத்தால் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கிடைத்துவிடும். காய்கறி தோட்டத்தை பராமரிக்கும் போது உடற்பயிற்சியும் கிடைத்துவிடும். ஆனால் இன்றைய வாழ்க்கை சூழலின் கால ஓட்டத்தில் காய்கறி தோட்டங்கள் அமைப்பதை விட்டுவிட்டு ரசாயன உரங்களை பயன்படுத்தி பயிரிடப்பட்ட காய்கறிகளை வாங்கி சாப்பிடும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ வகை காய்கறிகள் பயிரிட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெளி மாநிலங்களிலிருந்து காய்கறிகள் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வந்து விற்பனை செய்யப்படுவதை வாங்கி சாப்பிடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியில் காய்கறி தோட்டம் ஆண்டுதோறும் அமைத்து விதவிதமான காய்கறி செடிகள் மற்றும் கீரை வகைகள், மூலிகை செடிகள் பயிரிட்டு வருகின்றன. பள்ளியில் அமைக்கப்படும் காய்கறி தோட்டத்தை மாணவ மாணவிகள் பார்த்து எந்தெந்த செடிகளில் எந்தெந்த காய்கள் காய்க்கின்றன என அறிந்து கொள்வதோடு மாணவர்களும் தங்களது வீடுகளில் மாடித்தோட்டங்கள் அமைத்து வருகின்றன. இந்த பள்ளியில் மாடித்தோட்டம் ஆண்டுதோறும் அமைத்து வருவதால் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மாடித்தோட்டம் அமைப்பதில் ஆர்வம் ஏற்படுகிறது. மேலும் ரசாயன உரம் இல்லாத இயற்கை உரத்தை பயன்படுத்தி காய்கறிகள் சாகுபடி செய்யும் நிலை ஏற்படுகிறது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பள்ளியின் நிர்வாக அலுவலர் தங்கவேல் இயற்கையின் மீது கொண்ட ஆர்வத்தாலும் பள்ளி நிர்வாகம் கொடுக்கும் ஒத்துழைப்பாலும் பள்ளியில் மாடித்தோட்டம் அமைத்து அதற்கான சிலரை நியமித்து பராமரித்து வருகிறார். இதனால் கடந்த 12 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் மாடித்தோட்டம் அமைப்பதை பார்த்து பயனடைந்து தங்களது வீடுகளில் மாடித்தோட்டம் அமைத்து வருகின்றன. நிர்வாக அலுவலர் தங்கவேலு மாடித்தோட்டம் அமைத்து மாணவர்களுக்கு இயற்கை முறையில் மாடித்தோட்டம் அமைப்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். நிர்வாக அலுவலர் தங்கவேலின் இந்த பணி மகத்தானது, பாராட்டத்தக்கது. நிர்வாக அலுவலர் தங்கவேலு மாடித்தோட்டம் அமைப்பதில் உள்ள ஆர்வத்தை போல் அனைத்து பள்ளிகளிலும் மாடித்தோட்டம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி அமைத்தால் அனைத்து மாணவ மாணவிகளும் மாடித்தோட்டம் அமைத்து தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே உற்பத்தி செய்து கொள்ள முடியும். இதனால் வீட்டுக்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது. நிர்வாக அலுவலர் தங்கவேலுவின் மாடித்தோட்டம் அமைக்கும் செயல் நம் மண்ணையும் நம் இயற்கையையும் நம் மக்களையும் நேசிக்கும் செயலாக இருந்து வருகிறது. நிர்வாக அலுவலர் தங்கவேலியின் செயல் இது ஒரு பசுமை புரட்சி என்றே சொல்லலாம். முடிந்தவரை அனைவரும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி காய்கறிகளை பயிரிட்டு சாப்பிடுவோம். ரசாயன உரம் பயன்படுத்தி பயிரிடப்படும் காய்கறிகளை சாப்பிடுவதை தவிர்த்திடுவோம். இதன் மூலம் நம் மண்ணையும் நம் உடல்நலத்தையும் பேணி காத்திடுவோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நான் சாமூரி மெட்ரிக் பள்ளியில 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். என்னோட பேர் மூ ஜெஃப்ரி நிஷா. எங்களோட பள்ளியில மாடி தோட்டம் அமைச்சிருக்காங்க. அந்த மாடி தோட்டத்தை பார்த்துதான் எங்க வீட்லயுமே எனக்கு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த மாடி தோட்டத்தோட முக்கிய நோக்கமே உணவு பற்றாக்குறையின் போது உணவு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தாங்க. இந்த மாடி தோட்டத்தை எங்க
பள்ளியில விதைச்சதுனாலதான் எங்க வீட்லயும் இதை நான் பண்ணணும், எங்க வீட்ல எங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி எங்க பள்ளியிலயும் பண்ணிருக்காங்க, அதனால நானும் எங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லி இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை அமைச்சு இப்போ நான் பராமரிச்சுட்டு வரேன். இந்த மாடி தோட்டம் அப்படிங்கறத வந்து அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது எங்களோட டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க, எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எப்போதுமே எங்களை அங்க கூட்டிட்டு போய் இதெல்லாம் இந்தந்த செடி ஆடி மாசத்துல வளர்ந்தது இப்போ வந்து இப்படி நிக்குது அப்படின்னு சொல்லி பள்ளியோட பெருமை எல்லாத்தையுமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்க பள்ளிக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்க பள்ளியில பாத்தீங்கன்னா பள்ளி மாடி தோட்டத்துல சும்மா 14 வருஷமா இயற்கையான முறையில பயிரிடுறாங்க. அது ஆடி மாசத்துல விதைக்கப்படுறது என்னன்னா வெண்டை, கத்தரி, முருங்கை, மஞ்சள், பச்சை மிளகாய் போன்ற பல வகையான காய்கறிகள் எங்க பள்ளி மாடி தோட்டத்துல பயிரிடப்படுறாங்க. அதெல்லாம் இப்ப பார்க்கும்போது பூத்து குழுங்குது. அதெல்லாம் எங்க அடிக்கடி பள்ளி ஆசிரியர்கள் வந்து எங்க மாடி தோட்டத்தை பூத்து போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதனை பார்த்தோன்னே தான் எங்களுக்கு வீட்டுல மாடி தோட்டம் வைக்கணும் என்ற ஆசை எங்களுக்கு வந்துச்சு. ரசாயன பொருட்கள் தான் நீங்க சாப்பிடாம இயற்கையா சாப்பிடுங்க, இயற்கையா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க, இயற்கையா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. பேரு சாரா. இந்த பள்ளியோட முன்னாள் மாணவர் வந்து என்னோட கணவர். இவங்க மூலியமா இந்த ஸ்கூலுக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. வந்த இடத்துல வந்து பார்க்கும்போது மேல வந்து மாடி தோட்டம் ரொம்ப அருமையா அழகான ஒரு தோட்டத்தை பார்க்க முடிஞ்சது. நிறைய காய்கறி இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி இதை பார்த்திருக்கோம். இந்த பள்ளியில இதே மாதிரி நாங்களும் போய் எங்க வீட்டுல ஒரு சின்ன தோட்டம் அதுல வந்து மூலிகைகள்லாம் வச்சு ரொம்ப பெரிய பயன் அடையிறோம். பிள்ளைங்களுக்கு ஒரு சளி ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வீட்டுல இருக்கிற செடிகள்ல இருந்து நம்ம எடுத்து பயன்படுத்தும் போது அது ரொம்ப உபயோகமா இருக்கு. காய்கறிகள் வந்து நம்ம தோட்டத்துல இருந்து எடுத்து சமைச்சு சாப்பிடுறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. நீங்களும் எல்லாரும் இதை வணக்கம். என் பெயர் மலர்விழி வீரசேனன். எனது கணவர் வாசக வட்ட தலைவராக இருந்தாங்க. அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு அழைச்சிருந்தாங்க. வந்து பார்க்கும்பொழுது ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தோட்டத்தை பார்க்கறது, மாடி தோட்டத்தை பார்க்கறது. இதை பார்த்த பிறகு நானும் போய் வீட்டில் இதேமாரி ஒரு தோட்டம் ஆரம்பித்து பயிர் செஞ்சிட்ருக்கேன். நல்லா மகசூல் கிடைக்கிது. வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மாடியிலேருந்து பறித்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுமாரி செய்யும்பொழுது இது செஞ்சால் நமக்கு டைம் பாஸும் இருக்கும், ஒரு வகையில் நமக்கு பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். எல்லா வகையிலையும் எல்லோரும் செய்யலாம். அது மாதிரி. என் பேர் சிவகுமார். என்னுடைய மகள் வந்து இங்கே 8ஆம் வகுப்பு படிக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறையா உண்டு. அப்போ வரும்போது இந்த பள்ளியின் நிர்வாக ஆசிரியர் தங்கவேல் ஐயா அவர்கள் இந்த மாடி தோட்டத்தை பற்றி நிறையா சொல்லுவாங்க. நிறையா பார்த்துருக்கோம். நானும் விவசாயிங்கிற முறையில் வந்துட்டு இங்கே நிறையா பார்த்துருக்கேன். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காய்கறி தொட்டிகள்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து எந்த விதமான பூச்சிக்கொல்லியும் இல்லாமல் ஒரு சுத்தமான முறையில் ஒரு சுகாதாரமாக ரொம்ப அழகாக இதெல்லாம் வந்துட்டு இவங்க தயார் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா நச்சில்லாத ஒரு காய்கறியை நம்ம வீட்டில் இந்த மாதிரி மாடி தோட்டங்கள் அமைச்சு இருக்கிற இடத்துல இந்த மாதிரியான காய்கறிகளை நம்ம உருவாக்கணும்னாக்கா நம்ம குடும்பத்துக்கும் நல்லாயிருக்கும், பசங்களுக்கும் நல்லாயிருக்கும், எதிர்காலத்தில் நோய் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்த மாணவன்கிற முறையில் இந்த காய்கறிகள் தோட்டத்தில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா நகரப்பள்ளியாகிய சாமூயி இந்து பதின்மை பள்ளியில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் நம் பள்ளியின் நிர்வாக அலுவலர் ஐயா, மதிப்பிற்குரிய தங்கவேல் ஐயா அவருடைய தலைமையின் கீழ் ஆண்டுதோறும் மாணவர்கள் இன்றி இப்பள்ளியில் பணிபுரியும் இதர ஆசிரியர் ஒப்புமையின் அடிப்படையில் ஆண்டுக்கு ஓரிரு ஆசிரியர்களை வைத்து இயற்கை முறையில் எந்த ஒரு ரசாயன கலப்பிடமும் இல்லாமல் இந்த மாடித்தோட்டத்தை நிர்வகித்து கொண்டு வருகிறோம். இதை நிர்வகித்து வரும் தருவாயில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பது மட்டும் இல்லாமல் இயற்கையை பாதுகாப்பதும் அதை எப்படி பேணி வளர்ப்பதும் என்பது புரிந்து கொள்வதோடு மாணவர்களுக்கு பாடத்திட்டம் வாயிலாகவும் இதை நாங்கள் சமர்ப்பிக்க ஏதுவாக ஒரு சூழ்நிலை உள்ளது. இதை பள்ளியில் மட்டும் பராமரிப்பது என்பது இல்லாமல் இதை தொடர்ந்து தங்களுடைய வீடுகளிலும் இதை பின்பற்றி வருகிறோம். இதே போல இதர ஆசிரியர்களும்
அவர் வீடுகளிலும் அவங்களோட தோட்டங்களிலும் பேணி பராமரித்து வருகிறார்கள். காலை வணக்கம். அருமையான ஒரு தமிழ் செய்தி களத்திற்கும் அதன் வாசகர்களுக்கும் சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிக் பள்ளியின் சார்பாக அன்பான ஒரு வணக்கத்தோடு, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழுந்தும் உழவே தலை. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு தொழில்களை செய்தாலும் உழவு தொழில் தான் இந்த உலகத்திற்கே முதன்மையான தொழிலாக இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ தொழில் செய்யலாம், ஐடி பார்க்கலாம், வேலை பார்க்கலாம், இன்னும் எவ்வளவோ துறைகள், வளர்ந்து வரக்கூடிய துறைகள் எவ்வளவோ துறைகள் இருக்குது. ஆனால் எவ்வளவோ துறைகளை நம்ம நாம் வேலை செய்தாலும் அடுத்தடுத்த வேலைக்கு நாம் எதனை நோக்கி நகர்கின்றோம் என்றால் உணவை நோக்கி தான் நகர்கின்றோம். உழவு தொழில் என்பது அது ஒரு கடவுள் தொழில் போல. அந்த தொழிலை நாம் எல்லோரும் ஒரு சாதாரணமான தொழிலாக எடுத்து அதனை விட்டுவிடக்கூடாது. உழவு தொழில் என்பது இந்த உலகத்திற்கான ஒரு அச்சாணி போல. அந்த தொழிலை எல்லோரும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அந்த தொழிலை நாம் மேற்கொள்ள வேண்டும். நமது பள்ளிக்கூடம் எப்போதுமே மற்ற பள்ளிக்கூடங்களை பார்க்கும்போது எப்போதுமே கொஞ்சம் வேற்றுமையாக தான் இருக்கும் எப்போதுமே. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் பேசினார். இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்த ஒரு கொஞ்சம் காலகட்டத்திலேயே, அது 2010க்கு அப்புறம் கிட்டத்தட்ட பல ஆசிரியர் பெருமக்கள் இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த மாடி தோட்டத்திற்காக பலவிதமான நிலைகளில் உதவி செஞ்சிருக்காங்க. மாடி தோட்டம் என்பது வெறும் நம்ம அது மாடி தோட்டமா மட்டும் அதை நம்ம பார்க்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தும். ஆசிரியர் சமுதாயமே இறங்கி உழவு தொழில் போல் இருக்கக்கூடிய இந்த மாடி தோட்டத்தை பராமரிக்கிறாங்க அப்படின்னா, அது போல நாமும் வீட்டுல செய்யலாம். இந்த மாடி தோட்டத்துல பார்த்த பல மாணவ செல்வங்களை அவங்க வீட்லயே பல மாடி தோட்டத்தில் நேயருக்கு இனிய காலை வணக்கம். சமீப காலமாக நகரமயமாதலின் விளைவாக கிராமிய சூழல் அழிந்து கொண்டு வருகிறது. நகரமயமாதல் அதே சூழலின் காரணமாக சிறு மற்றும் குறு நகரங்களில் கூட தோட்டங்களை பார்ப்பது அரிதாகிவிட்டது. தோட்டங்களே இல்லாத ஒரு சூழலில் காய்கறிகள் பயிரிடுவது எங்கோ. எனவேதான் சபாநாயக முதலியார் இந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியின் முன்னாளைய செயலர் திரு எஸ். ராமகிருஷ்ண முதலியார் அவர்கள் இந்த புதிய கட்டிடம் கட்டுகின்ற போதே, அதாவது 15 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளியில் மாடித்தோட்டம் அமைக்க வேண்டும் என சொல்லி பள்ளியின் 4வது தளத்தில் மாடித்தோட்டத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தோம். கடந்த 14 ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாடித்தோட்டத்தை பராமரித்து வருகின்றோம். இவ்வாறு இந்த பராமரித்து வரக்கூடிய இந்த மாடித்தோட்டம் இதனால் விளையக்கூடிய பயன்களை கணக்கில் எடுத்துக் கொள்வதானால் எண்ணிலடங்காது. சுவையான காய்கறிகள், இயற்கையான உரம், பள்ளி வளாகத்திலேயே மக்கி போகின்ற குப்பைகளை அள்ளி எருவாக பயன்படுத்தி அதிலேயே காய்கறிகளை பயிரிடுகிற காரணத்தினால் மிக வளப்பமாக அந்த செடிகள் வளர்கின்றன. உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது, நல்ல உடற்பயிற்சி கூட. ஆக எல்லா வகையிலும் இந்த மாடித்தோட்டம் எங்களுக்கும் எங்கள் பள்ளி மாணவர்களுக்கும் பயன்படுவது என்பது குறிப்பிடத்தக்க. ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது ஒரு தமிழ் பழமொழி. நாங்கள் ஆடி மாதம் தோறும் எங்கள் மாடித்தோட்டத்தை தயார் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து இன்றைய தினம் காய்கள் பூத்து குலுங்குகின்றன. இவ்வாறு காய்த்து குலுங்குகின்ற காய்களை எங்கள் பள்ளி மாணவர்கள் அனைவரும் வகுப்பு வாரியாக அவ்வப்போது சென்று பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமின்றி எல்லார் வீடுகளிலும் இன்றைய தினம் சீர்காழியை சுற்றி என் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேர் வீடுகளிலும் மாடித்தோட்டம் வளர்த்திருப்பது என்பது பெருமைக்குரிய. ஐயா வணக்கம். தமிழன் செய்திக்களம் சார்பில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து பள்ளி கூடங்களின் செயலாளராக நீங்கள் இருந்து வரீங்க. இப்போ சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி தொடங்கப்பட்டு 128 ஆண்டுகள் கடந்திருக்கு. ஆலமரம் போல் வளர்ந்து அனைவருக்கும் பயன் தெரிந்து வருகிறது. இப்போ நீங்கள் சபாநாயக முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளி அதன் ஒரு அங்கமாக செயல்படும் சீர்காழி கடை வீதியில்
மெட்ரிகுலேஷன் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் மாடித்தோட்டம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி தான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கோம். அதை பற்றினதான் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். 1969 பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் நேராக இங்கே வரைச்சி என்னுடைய தகப்பனாருடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை பார்க்குறதுக்கு இறங்கினேன். அதுலேருந்து பல ஆண்டுகள் நான் கீழே இறங்கியே வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன். ஆளாக நின்று வேலை செஞ்சு எனக்கு அந்த அக்ரிகல்ச்சரில் நிறைய ஆசைகள் ஏற்பட்டு நல்ல புரட்சிகள் எல்லாம் செஞ்சேன். புது வித வகைகள், நாற்றுகள், எல்லா வகையான பயிர்களும் செஞ்சு இது பண்ணினேன். கரும்புலேருந்து பருத்தியிலேருந்து எல்லாமே எல்லா வகையான இதுலேயும் அப்போ வந்து வெறும் நெல்லை தவிர்த்து மக்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. பாக்கி புஞ்சை பயிர்கள் எல்லாம் மலர்கள் இதுமாரி உள்ள இது எல்லாத்தையும் சாகுபடி பண்ணி இது பண்ணியிருந்தேன். அப்படி இருக்கச்சு 2012 என்னுடைய சிறிய தாப்பனார் திரு ராமகிருஷ்ண முதலியார் அவங்க செக்ரட்டரியாக இருந்தாங்க. இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இந்து சமானவில் இந்த பள்ளிக்கூடங்களுடைய செக்ரட்டரியாக இருந்தாங்க. அவங்களுக்கு விவசாயத்தில் மிகுந்த ஆர்வம் உண்டு. ஆனால் அவர்கள் வந்து மெட்ராஸ்லேயே இருந்ததுனால அவங்களால இந்த இதில் ஈடுபட முடியல. ஆனால் எங்களையெல்லாம் ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இது அதை பண்ணு, இதை பண்ணு, அக்ரிகல்ச்சர் என்ன இதை பண்ணலாம், மார்க்கெட்டிங் சைடில் எப்படி போகிறது, அப்படி இது பண்ணாங்க. அப்படி இருக்கச்சே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பில்டிங் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பில்டிங் கட்டச்சே மாடியில் மாடி தோட்டம் அமைக்கணும், அதில் எல்லா இதையும் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவங்க ஆரம்பித்து அந்த மாடி மேல் பில்டிங்கில் வந்து சீலிங்கில் சீக்கேஜ் இல்லாமல் நல்லா இது பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சு மாடி தோட்டம் அமைச்சாங்க. எங்களுடைய நல்ல நேரம்னால திரு தங்கவேல் அவர்கள் அந்த இதில் விவசாயத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்ததுனால என்னுடைய சித்தப்பா சொன்னதை ஏற்றுக்கொண்டு உடனே மாடி தோட்டம் அமைத்தார்கள். அங்கே அதுக்குள்ளே தண்ணி இதுக்கெல்லாம் பைப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்து அதுலேருந்து 2012 அந்த மாடி தோட்டத்தை திரு தங்கவேல் சார் அவர்கள் மிக நன்றாக கவனித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை நான் போய் என்னுடைய சித்தப்பா என்னை கொண்டு வந்து மாடி தோட்டத்தை வந்து பார் அப்படின்னு சொன்னவரை நான் சென்று பார்த்தேன். நல்ல விதமாக அவர் செய்திருந்தார்கள். அது நான் அதை பார்த்துட்டு வந்து நான் இங்கே வந்து என்னுடைய மாடியில் வந்து நான் முன்னாடியே வந்து பூச்செடிகள், சுண்டை செடி இந்தமாரி இந்த இது தான் வச்சுக்கிட்டு இருந்தேன் ஒழிய நான் அந்த மரங்களெல்லாம் வளர்க்கலை என்னுடைய மாடியில். நான் அதுக்குள்ளே ப்ரொவிஷனும் பண்ணலை. தண்ணி வசதி எல்லாம் வச்சுருந்தேன் ஒழிய நான் அதை செய்யலை. அதை பார்த்த பிறகு மாடி முழுக்க நம்மளும் செய்யலாமே என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஆனால் என்னால் அதை செய்ய முடியவில்லை. அந்த இது பூச்செடிகள், சுண்டை செடி இந்தமாரி சிறு செடிகள் தான் நான் வைத்து வளர்த்து வருகிறேன். என்னால் மாடியில் ஏறி தற்சமயம் தண்ணியை ஊற்ற முடியாதால் என்னுடைய மனைவி தான் அதை முழுக்க பாதுகாத்து வருகிறார்கள். எனக்கு வேண்டிய இது ஏதாவது சிறு இது இருந்தாலும் திரு தங்கவேல் சார் அவர்கள் தான் வந்து உடனே செடிகள் ஏதாச்சும் வேணும் என்றால் சுண்டை செடி வேணுமா, இதுக்கு மல்லிகை செடி வேணுமா, எந்த செடி வேணும்னாலும் அவர்கள் உடனே அவங்க இதிலேருந்து எடுத்து கொண்டாந்து கொடுத்தார்கள். அவர்கள் வந்து பலவித சாகுபடிகள், அது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் அளித்தது. அவர்கள் சாகுபடி செய்து மஞ்சள் போடுவது, இதுக்கு வெண்டி, கொத்தவரை, காய்கறிகள், மலர்கள், எல்லா விதமான இதையும் மாடி தோட்டத்தில் ஏற்படுத்தி மிக நன்றாக பாதுகாத்து வருகிறார்கள். அவருடைய தீவிர உழைப்பினால்தான் அந்த மாடி தோட்டம் இவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது. அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளித்து நான் அவர்களை ஊக்குவித்து வருகிறேன். அவர்களும் என்னிடம் இது செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பழ மரங்களுக்கு கீழே அவர்களுக்கு வசதி இருப்பதனால் பழ மரங்கள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள். அதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பள்ளியில் வந்து மாடித்தோட்டம் அமைச்சிருக்கீங்க, அது வந்து பசங்களும் போய் அதை போய் பார்த்து அவங்க வீட்டில் மாடித்தோட்டம் அமைக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் அது நாங்கள் அது தங்கவேல் சாருடைய ஒரு சீரிய ஒத்துழைப்பினால அந்த பையன்களெல்லாம் அதில் ஈடுபடுத்தி அவர்களை அழைத்து சென்று காட்டி அவர்களும் அதில் ஈடுபாடோடு ஈடுபட்டு தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து களைகள் எடுத்து எல்லா விதமாகவும் செய்து அவர்கள் வீட்டிலும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அது ஒரு பெரிய
தங்கவேல் ஒரு புரட்சி என்றே சொல்ல வேண்டும். இப்போ மற்ற ஸ்கூல்லேயும் உங்கள் ஸ்கூல் இருக்குது, இன்னும் 3 ஸ்கூல் இருக்குது, அதுலேயும் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்களா? முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தலைமை ஆசிரியர் ஹைஸ்கூலினுடைய தலைமை ஆசிரியர்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எங்களுடைய இதில் ஹைஸ்கூலில் இருக்கிறது. அந்த மாணவர்களை ஏற்படுத்தி என்னுடைய கீழ் இதிலேயே தென்னை மரங்கள் காய்கறிகள்லாம் சாகுபடி ஒரு பம்பு செட்டு போட்டு சாகுபடி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல் மாடியிலும் செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த 1.5 ஆண்டுகளாக தான் நான் செக்ரட்டரியாக பதவியேற்றுள்ளேன். அதன் மூலம் நான் இப்பொழுது அது கூடிய விரைவில் ஏற்பாடு செய்து தமிழக அரசின் திட்டப்படி எந்த பள்ளிக்கூடங்களில் மாடித்தோட்டங்கள் இல்லையோ அங்கே எல்லாம் ஏற்படுத்தி மாணவர்களை ஊக்குவித்து மாடித்தோட்டம் அமைக்க கூறியிருக்கிறார்கள். அதன்படி நாங்கள் கண்டிப்பாக செயல்பட்டு மற்ற எங்களுடைய பள்ளிகளிலும் மாடித்தோட்டம் அமைக்க நான் கண்டிப்பாக. உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வி. சொக்கலிங்கம். ஐயா, உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு மிக்க மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். உங்களை சந்தித்ததிலும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மேற்கொண்டு இந்த இதில் தீவிரமாக நாங்கள் ஈடுபடுவோம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி கூறுகிறேன்.